ஆட்டோ விட வந்து ரேபிடோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆட்டோல உட்காந்து போறோம் அப்படின்னா வந்து கத்துனா கூட வெளியில கேட்காது. பைக்ல போறோம் அப்படின்னா அந்த கத்துனா கூட வெளியில கேட்டுரும். இதுலனால பக்கா சேஃப்டி தான். இப்போ நிறைய கார் பெருத்து போச்சு, வாகனம் பெருத்து போச்சுங்க. நீங்க இப்போ டூ வீலர் வந்து எந்த சொந்த நுழைஞ்சு போயிடுவாங்க. எங்க அப்பா உடம்பு சரியில்லை, அதனால அதில் தூக்கிட்டு கொண்டு போக முடியாது. ஆட்டோ சேஃப்டி. பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலால் மக்களுக்கான போக்குவரத்து தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பைக் டாக்ஸிகளுக்கு நகர் பகுதிகளில் மக்களிடையே வரவேற்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. செலவு, நேர விரயம் ஆகியவற்றை குறைக்க பெரும்பாலானோர் அலுவல் நேரங்களில் ராபிடோ, ஓலா, ஊபேர் போன்ற நிறுவனங்களின் பைக் டாக்ஸி சேவைகளைத்தான் நாடுகின்றனர். பைக் டாக்ஸி ராபிடோ தான் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போய் இது பண்றதுன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இப்போ ரேட்டு வந்து கம்மியா இருக்கு. ஆனால் இதே இப்போ நம்ம நார்மல் டாக்ஸினா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு இடத்துக்கு சீக்கிரம் வர மாட்டாங்க, ரேட் அதிகமாக. இப்போ கூட நாங்கள் ஒரு ஆட்டோ கேட்டோம், அவங்க 100 ரூபா கேட்டாங்க. இதே இப்போ நான் பைக் டாக்ஸியா இருந்தா 70 ரூபா 60 ரூபாயிலே முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆட்டோனா இப்போ 250 இருக்குன்னா அம்மா சேர்த்து ஒரு 50 rupees கொடுக்குறாங்க, 300 டோட்டலா வாங்கிடுறாங்க. ஸோ எனக்கு வந்து ரேபிடோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ வேற ஒரு ஊர்ல இருந்து வரோம் அப்படின்னா இப்போ மார்னிங் டைமில், ஏர்லி மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு எப்போதுமே பைக் டாக்ஸி அப்படின்ற ஒரு விஷயம் அவைலபிளாக இருக்கிறதுனால இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அரசாங்கத்தோட பொது போக்குவரத்து கரெக்டாக இருந்தால் அடிக்கடி பஸ்ஸு, இது மாதிரி விஷயங்கள், எலக்ட்ரிக் ட்ரெயின், பஸ்ஸு தான் ரொம்ப லேட் ஆகுது. அதனால தானே இது மாதிரி வண்டிகள், வாகனங்கள் வந்து எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது. அரசாங்க நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் இது மாதிரி இதை எதிர்பார்க்க போகிறோம். பைக் டாக்ஸி வரவால் தங்களது வருமானம் குறைவதாகவும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லாத பயணம் என்ற காரணத்தை கூறி வாடகை கார் ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எங்களுடைய வியாபாரம் ஆட்டோல வர பேசஞ்சர் எல்லாம் பைக்ல போறாங்க. இந்த சேவை ரொம்ப மலிவான சேவையில, மலிவான விலையில கொடுக்குறாங்க. 20 ரூபாக்கும் 18 ரூபாக்கும் 10 ரூபாக்கும்லாம் வந்து பைக் டாக்ஸி கிடைக்குது. பேருந்து பயன்படுத்தக்கூடிய மக்கள் பைக் டாக்ஸிக்கு மாறுவாங்க. இதனால அரசுக்கும் இழப்பு உண்டாகும் அப்படின்றத சுட்டி காட்டியிருந்தோம். பாதுகாப்பையும் அதே சமயம் விபத்து நேரங்களில் மரணம் அடையக்கூடிய பயணிகளுக்கு காப்பீடுகள் பெற முடியாது. பைக் டாக்ஸிகளுக்கு எதிராக சென்னை, கோவை என பல்வேறு இடங்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டையை கழற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராபிடோ ஓட்டுநரை 3 ஆட்டோ ஓட்டுநர்கள் சேர்ந்து தாக்கியதாக கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் போக்குவரத்து துறை ஆணையர் வணிக நோக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்களுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்குமாறு வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பினார். இதனால் தமிழகத்தில் பைக் டாக்ஸிக்கு தடை விதிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் பைக் டாக்ஸி ஓட்டுநருக்கு கூட இழப்பீடு கிடைக்க மோட்டார் வாகன சட்டத்தில் வகையில்லை என்பதால் தான் பைக் டாக்ஸிகளை இயக்குவதை சட்டப்படி அனுமதிக்க முடியாது என்கிறார்கள் போக்குவரத்து துறை அதிகாரிகள். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், பைக் டாக்ஸிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதால் பறிமுதல் செய்யப்படாது எனவும், அதே வேளையில் பைக் டாக்ஸியில் பயணிப்பவர்களுக்கு விபத்து நேரிட்டால் காப்பீடு கிடைப்பதில்லை என்பதால் அவர்களின் பாதுகாப்பையும் கவனத்தில் கொண்டு பரிசீலித்து முடிவெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் பயன்பாட்டாளர்கள் மத்தியில் பைக் டாக்ஸிகளுக்கு பெரும் ஆதரவு இருப்பதால் ஹரியானா, பஞ்சாப், ஆந்திரா மற்றும் டெல்லி உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்டது போல தமிழகத்திலும் காப்பீடு கிடைக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொண்டு அங்கீகரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பயணிகளுடைய பாதுகாப்பு கருதி தான் சில வாகனங்கள்ல விதிமுறைகள் இந்த வாகனத்தை அனுமதிக்கிறாங்க. ஆட்டோக்கு ஒரு பர்மிட் கொடுக்குறாங்கன்னா அதனுடைய சேஃப்டியை கருத்தில் வச்சு தான் 25 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இயங்குறதுக்கு அது அனுமதி. இது போன்ற பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு தான் வாகனங்கள் பயணிகளை ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க.